T20 சீரிஸ்ல இந்தியா இன்னைக்கு மொத்த மேட்சஸ்மே தோத்ததுனால நம்பர் 1 டீமா இருந்த நம்ம இந்தியா இன்னைக்கு நம்பர் 2க்கு வந்துட்டானுங்க. உண்மையா நான் சொல்றேன், இங்கிலாந்து சும்மா ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுறானுங்க, நம்ம ஒத்துக்கணும். ஆனா இங்கிலாந்து இந்தியாவை இந்த T20 சீரிஸ்ல எந்த ஒரு மேட்சுமே ஜெயிக்க விடாம எல்லா மேட்சஸுமே நம்ம ஜெயிச்சதுனால இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன் போய் ஒரு புது ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தலக்கணத்துல இருந்தாலும் இருப்பானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல, வரக்கூடிய 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் இங்கிலாந்தும் பாத்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் மேட்ச் விளையாட போறாங்க. அதுல நம்ம T20 சீரிஸ்ல இவங்களை சப்பி அடிச்சிட்டோம், ஓடிஐ சீரிஸ் மேட்ச்ல இந்தியாவை அடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு கணக்குல மட்டும் வந்து போறாங்க. ஏன்னா T20 சீரிஸ்ல இந்திய டீம்ல இருந்தவனா இப்ப வளர்ந்து வர சின்ன பசங்க. ஆனா ஓடிஐ சீரிஸ் மேட்ச்ல இந்த மாதிரியான சின்ன பசங்களை எதிர்பார்த்துறாதீங்க. அவனை இவங்களை வளர்த்து விட்டு அப்புனங்க தான் ஓடிஐ சீரிஸ் மேட்ச்ல களத்துல இறங்கி விளையாட போறானுங்க. இதுல வேற என் தலைவன் சும்மாவே அக்ரெசிவா விளையாடுவான். ஆனா நீ T20 சீரிஸ்ல இந்தியா மேல கை வச்சு ஒரு சம்பவத்தை வர பண்ணிட்டு அதனால என் தலைவன் உன்னை சும்மா விடுவான். வீடியோ பார்த்துட்டு உங்க மைண்டுக்குள்ள நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. T20 சீரிஸ்ல வேணா இந்தியாவை இங்கிலாந்து தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா ஓடிஐ சீரிஸ் மேட்ச்ல என் தலைவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இங்கிலாந்து ரிவெஞ்ச் எடுத்து இது ஒரு சீரிஸ் இந்தியா ஜெயிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன்னா, இந்தியா மேல கை வச்ச எவனுமே என் தலைவன் சும்மா விட்டதே இல்ல. அவனை இப்ப வாங்கடா களத்துக்குள்ள. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்தியா ரிவெஞ்ச் கொடுத்து கண்டிப்பா ஜெயிக்கும் ப்ரோ அப்படின்னு யாரோ சொல்றீங்களோ கமல ப்ளூ கரெக்ட் போடுங்க ப்ரோ. ஓடிஐ சீரிஸ் மேட்ச்லயும் சரி இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகுது, இனிமே இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்களா கமல ரெட் கலர் போட்டுப்போங்க.